ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்க கொடுக்குற கார மருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது? லைக் பண்ணுங்க. இல்லை நீ யூடியூபர் ஆகிட்டியா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்லாம் பண்ணலாம். மொத்தம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், இங்கே வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கனால நான் பேசுகிறது கேட்காது. ஸோ வேறு இப்போ டைம் வந்து 8:30 மார்னிங். பாப்பா இப்போ தான் எழுந்தா. இன்றைக்கி அவள் ஸ்கூலுக்கு லீவ். என்ன ரீசனுக்காகனா, அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா ஜெச்சிம்மா, அம்மாவை பாருமா கொஞ்சம். என்ன சொல்லலாம்? இங்கே திரும்ப உனக்கு என்ன ஆச்சு நைட்டு சொல்லு. நீ தான் இங்கே சொல்லு, அம்மாட்ட சொல்லு. குத்திச்சா? எங்கே குத்துச்சு? எதுக்குள்ள? எதுக்குள்ள? பட்டாச்சுக்குள்ள ஊவா? சரி, மருந்து குடிக்கலாமா? குடிக்கிறியா? புரியல. மருந்து குடிக்கிறியா? வேப்பிலை எப்படி போட்டு வச்சுருக்கேன்? அதுக்கு தான் இப்போ போய் நான் இந்த வேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த மருந்தை ரெடி பண்ணிடலாம் வாங்க. இது வந்து மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இப்போ தான் சமையல்லாம் முடிச்சு ரெடியாகலாம் எதுவுமே பண்ணலை. அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னன்னா பாப்பா சொன்னா பார்த்தீங்களா, பாப்பாவுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் நான் வீட்டில் செஞ்சு தர ஸ்நாக்ஸுமே வந்து ஸ்வீட்டு, நிறைய ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கு போல். அதனால் என்ன பண்ணுதுன்னா, நேற்று நைட்டு ஆக்சுவலி ஆரம்பித்தா பட்டாக்ஸு குத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா. ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா அந்த பூச்சி வயிற்றுக்குள்ளே வந்து அந்த மாதிரி ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நான் கூட்டி போய்ட்டு வாஷ் பண்ணியும் விட்டாச்சு, வைப்ஸ் வச்சும் தொடச்சி விட்டுட்டோம். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு. ஆனாலும் அவள் விளையாட்டுக்கு சொல்லலை, ரொம்ப சீரியஸாக சொன்னான். ஏன்னா அழுதுகிட்டே இருந்தாள். அதை சமாதானப்படுத்தவே முடியல, ரொம்ப தூங்க வைக்கவே முடியல. ஒரு லெவலில் எப்படியோ ஆயிலெலாம் அப்ளை பண்ணி விட்டு எப்படியோ தூங்க வச்சாச்சு. ஆனால் தூங்க வச்சுட்டதுக்கப்புறமும் தூக்கத்துலேயே வந்து அழுதுட்டு இருந்தா. கிட்டத்தட்ட 1 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு அவள் ஃபுல்லாக செட்டிலாக தூங்குறதுக்கு. அழுதுகிட்டே இருந்தா, குத்துதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து காரம்னு ஊற்றுவாங்கள்ல குழந்தையிலேருந்து, அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 1.5 years வரைக்குமே கொடுத்துட்டு இருந்தேன். நான் பாப்பாவுக்கு 1.5 years இருக்கும்போது ஜாப் போனேன். அது வரைக்குமே கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஜாப் போனதுக்கப்புறத்துலேருந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டேன். அதோட கொடுக்கறத அப்படியே விட்டுட்டோம், மறந்துட்டோம். அதனால் இப்போ வந்து அதை கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நேற்று அவள் அப்படி சொன்னால், அது வந்து ஸ்வீட்னால தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இது கொடுத்து செட்டில் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைனா என்னன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு வந்து வேப்பில் எடுத்திருக்கேன். நம்ம 6 monthலேருந்து அதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி 6 monthலனா கொழுந்து, இந்த ரொம்ப குட்டி குட்டி இலையாக வரும் பார்த்தீங்களா, வேப்பிலை கொழுந்து, அது சேர்ப்பாங்க. இப்போ இவ வளர்ந்த பாப்பாத்துல, அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய தான் போட போகிறேன். இந்த பீஸு ஒரு 2 பெரிய இலையும் போட போகிறேன். ஏன்னா அவள் சாப்பிட்ட ஸ்வீட்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டுட்டா. இந்த நம்ம கைக்குள்ளேயே இந்த ஸ்டேஜ் போய் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா போல். டெய்லி ப்ரூவ் ஆகுது பாப்பா வளர்றான்னு. எனக்கு டெய்லி வந்து அவள் இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம கைக்குள்ளே இருந்து அவளை எப்படி பார்த்தோமோ அதை தள்ளி அவளுக்கா இப்போ நிறைய விஷயம் தெரியுது. கடைக்கு போய் இதை வாங்கி சாப்பிடலாம், அதை அவள் தனியாக போகிறது கிடையாது, யாருன்னா போனால் போயிடுறது. அதெல்லாம் வந்து நம்மளால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எதுவும் தடுக்க முடியல. அப்படி அவளுக்கு நிறைய ஸ்வீட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வீட்டில் செஞ்சு தர ஸ்நாக்ஸ்லையுமே வந்து ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். முக்கால்வாசியே போட்டேன், 3 தான் வைக்கிறேன், ரொம்ப பெருசாக. இந்த அளவுக்கு மொத்தத்தையும் வந்து போட்டாச்சு. இப்போ இது கூட ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பிலை கூட 8லேருந்து 10 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நைஸாக இடிச்சிக்க போகிறேன். இடிச்சிட்டு காட்டு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா நான் இடிச்சிக்கிட்டேன். வேப்பிலே தெரியல, வேப்பிலே இல்லை, ஃபுல்லாக மசிங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா இடிச்சிட்டு
இது கூட அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கொதிக்க வச்சும் கொடுக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சும் கொடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கொதிக்க வைக்கல. பச்சையாக கொடுத்தாவே இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்துன்னு எனக்கு சொன்னாங்க. அதனால் நான் இன்றைக்கி கொதிக்க வைக்கல. கசப்பு பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியை ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. நம்ம இடித்து வச்ச பொருளோட சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிட்டக்கப்புறமா ஒரு துணி வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு அந்த வெறும் தண்ணியை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். என்னோட ட்ரைபோர்டு மேலே வைக்கிற அந்த மொபைல் ஹோல்டர் வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் இது வேறு ஆர்டர் போட்டிருக்கேன். வர வரைக்கும் ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிற எந்த வீடியோஸும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி கையில் இப்போயே மைக்ரோவேவ் மேலே செட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பாலாடையில் வந்து கொடுத்துருவேன். கொடுக்கறத காமிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் காமிக்கிறேன். இல்லைனா இவ்வளோ தான். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட மாட்டேன்றாங்க, செரிக்காமல் இருக்குது, வயிறு உப்பசமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து இது கொடுக்கலாம். வேப்பில் வயிற்றில் இருக்க அழுக்க வந்து நீக்கும். மிளகு வந்து காரம், சளிக்கு இது காரமாகவும் இருக்கும். சீரகம் வந்து செரிமானம். சில பாப்பாங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாமல் வயிறு வந்து திம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாமே சில பேருக்கு வந்து பசிக்காது. அதனால் சீரகம், பெருங்காயமும் அதுக்கு தான். வயிற்றுல கேஸ் இருந்தாலும் ஃப்ரீயாக போகும். வயிறு செரிக்கும், சாப்பிட்றதெல்லாம் செரிக்கும். அதனாலையும் சேர்த்து நம்ம இப்படி கொடுக்கறது. குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்க 6 மாதத்துலேருந்து கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? 6 மாதத்துலலாம் எப்படி கொடுத்தோன்னா இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் இவ்வளோ அளவு தான் வச்சு பாலில் இடிச்சிட்டு மதர் மில்க்லேயே போட்டு இந்த ஒரு பாலாட அளவுக்கு தான், அந்த ஒரு பாலாட அளவுக்கு பால் இதுலேயே எல்லா ஐட்டம்ஸையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த பால் 6 மாத குழந்தைங்களுக்குலாம் இந்த ஒரு பாலாடு தான். பாப்பா வந்து பெரிய பாப்பான்றனால ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கொடுக்கலாம். பாப்பான்றனால தண்ணி, குழந்தைங்களுக்கு வந்து தண்ணியில் பாலில் கொடுப்பாங்க, பாப்பாவுக்கு வந்து தண்ணியில். இப்போ இதை வடிகட்டிட்டு இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை 1 கிளாஸ் அளவுக்கு வந்திருக்கு, சரிங்களா? 1 கிளாஸ் அளவுக்கு வந்திருக்கு. சரியான கசப்பு. நம்ம சேர்த்த மற்ற ஐட்டம்ஸோட லைட்டாக அந்த தெரியுது, பூண்டு, மிளகு, சீரகம்லாம். ஆனால் வேப்பிலையோட கசப்பு சரியான கசப்பு. எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்றாங்களோ அதே அளவுக்கு கசப்பும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேரணும். இதை வந்து இப்போ பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். ரிச்சிமா, வேப்பிலை குடிச்சல்ல? ரிச்சிமா, வேப்பிலை குடிச்சல்ல, எப்படி இருந்துச்சு? ஆயா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு வேப்பிலை? இப்போ குடிச்சியே, மருந்து குடிச்சியே? மண்ணு வேப்பிலையா? மருந்து வேப்பிலை தான். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னியா? உனக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்குமா? பாப்பா வந்து அதில் 1 கிளாஸ் ஃபுல்லாக குடிக்கல, அதில் ஒரு அரை கிளாஸ் குடிச்சிருப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கசக்குது வேணான்னா சரி ஓகே அரை கிளாஸ் போதுன்னு விட்டாச்சு. சரி ஜெச்சி பாய் சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பாருங்க. அவள் பாய் பாப்பான்னு என்னையே சொல்கிறான். சரி ஓகே, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.